ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ். இன்னைக்கு நியூ டிடெக்டிவ் ட்ராமாவோட அடுத்த பார்ட்டை பார்க்க போறோம். இந்த பார்ட்டும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட வேற லெவல்ல இருக்க போது. இந்த பார்ட் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். எபிசோட் 19ஓட ஸ்டார்டிங்ல ஒரு ஆசிரமத்துல காட்டுறாங்க. அங்க ஒரு குட்டி பையனை நிறைய பசங்க அடிச்சிட்டு இருக்க. அங்க ஒரு பொண்ணு தான் வந்து அந்த பையனை காப்பாத்துறா. இதை 2 பேர் பார்த்துட்டு அந்த பொண்ணை தத்தெடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. ஸோ அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ்லாம் ரெடி பண்ண சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணை அவங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்க. அந்த பொண்ணு பின்னாடியே அந்த குட்டி பையன் வந்துட்டு இருக்கான். அந்த வேலை செய்யற ஆளுங்க சொல்லியும் அந்த பையன் அங்கிருந்து போவே இல்லை. அந்த பொண்ணு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஸோ அந்த பொண்ணை தத்தெடுக்கிற பேரண்ட்ஸும் அந்த பொண்ணெல்லாம் பார்த்துட்டு நாங்க தத்தெடுத்துக்கிறோம்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு பேரண்ட்ஸ் கிட்ட இந்த குட்டி பையனையும் தத்தெடுத்துக்கிறீங்களான்னு கேட்க அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து பொண்ணுங்களை மட்டும்தான் எடுத்துக்க வந்தோன்ட்டு. ஆனா இவன் பொண்ணுங்களாட்ட வேணா ட்ரெஸ் எடுத்துப்பான்னு சொல்ல அவங்களுக்கும் அது பிடிச்சிருக்கு. சரின்னு 2 பேருமே தத்தெடுத்துக்கிறாங்க. அதோட அவங்க வந்து சர்க்கஸ் வச்சு நடத்துறாங்க போல. ஸோ அந்த சர்க்கஸ்ல இவங்க பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த குட்டி பையனும் கேர்ளாட்ட ட்ரெஸ் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் ப்ராக்டிஸ்லாம் பண்றாங்க, நிறைய பெர்ஃபார்ம்லாம் பண்றாங்க. ஆனா அந்த ப்ராசஸ்லாம் இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இவங்க 2 பேர் கடையிலும் அந்த அக்கா தம்பி பாண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆனா அங்க என்ன விஷயம்னா, அந்த சர்க்கஸ்ல இருக்க பொண்ணு பேர் தான் சூ. அதாவது இந்த டாங்கோட மூத்த மருமக இருக்கால, அவளோட பிளாஷ்பேக் தான் இப்போ நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த பிளாஷ்பேக்கை காட்டினதுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி அந்த பிரைடு தூக்கில மாட்ட மாதிரி தானே சீன் காட்டியிருப்பாங்க. அந்த பிரைடு இவங்க மேலேருந்து இறக்கி காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த லைன்ஸ்ல போட்ட மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ 4ஆவதா இருக்கபடி அந்த லேடின்னு பார்த்தா ஒருவேளை டாங்குக்கு அந்த ஆபத்து வருமோன்னு சொல்லி டாங்கோட சொல்றாங்க, நீங்க இனிமேல் எங்க கண் பார்வையிலே இருக்கணும்ட்டு. அப்படியே அந்த கல்யாண பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி ஜின்லிங் காப்பாத்திடுறா. அந்த பொண்ணு கண் முழிச்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்த பார்த்து பயப்படுறா. என்னன்னு பார்த்தா இத்தனை நேரம் இவங்க கவனிக்கல, அந்த ரூம்ல ஒரு மூலையில தான் அங்க ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. என்னன்னா அந்த இடத்துல தான் இந்த நட்டு தூக்குல தொங்கிட்டு இருக்கா. அதோட இந்த கண்ணெல்லாம் முறைச்சு பார்த்த மாதிரி மோசமான நிலைமையில அவ இறந்துருக்க. எல்லாரும் பயந்துடுறாங்க. ஸோ இப்போ ஜின்லிங் வந்து அந்த நட்டோட பாடியெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கான். அங்க நிறைய புழுவாலாம் இருக்கு. அதை பார்த்துட்டு அந்த டாங்கும் வேலைக்கார பொண்ணெல்லாம் மூக்கு பொத்திட்டு தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த டாங்கோட பொண்ணு சோம்ஸ்ரீயும் அந்த ரூமுக்கு வெளியே தான் நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பா. சரி நீங்களா கிளம்புங்கன்னு சொல்ல டாங் அந்த வேலைக்கார பொண்ணெல்லாம் விட்டா போது அங்க இருந்து ஓடிடுறாங்க. ஸோ இவங்க 3 பேரும் அந்த பொண்ணை காப்பாத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த கொலைகள்லாம் யாரு பண்ணிருப்பான்னு யோசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஜோசிக்காரன் சொன்ன லைன்ஸ்ல இருக்கிறதான நடக்குது. ஸோ அந்த ஜோசிக்காரன் தான் இந்த ஊருக்குள்ள வந்து கொலைகள்லாம் பண்ணிட்டு போறானோன்ட்டு இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அப்ப சாய் அந்த பொண்ணு கிட்ட, நாங்களா போலீஸ் தான், நீ எங்களை முழுசா நம்பலாம், உன்னை காப்பாத்தி இங்க இருந்து கூட்டிட்டு போறேன், இங்க கூட வரியான்னு கேட்க அந்த பொண்ணு ஒத்துக்கிறா. ஸோ இவங்களாம் அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் டாங் அந்த பட்டர்ஃபிளை ஃபேரியோட சிலைகளை உடைச்சிட்டு இருக்கா. என் குடும்பத்தை உங்களால காப்பாற்ற முடியலன்ட்டு. ஆனா டாங்கோட ஹஸ்பண்ட் அவன் பொண்ணை வந்து ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போறான். சாய் ஜின்லிங் ஜியான்டிங்லாம் அந்த பொண்ணை கூட்டிட்டு அந்த ஊர்ல இருந்து கிளம்பிட்டாங்க. ஆனா அப்ப இந்த டாங்கோட ஹஸ்பண்ட் கத்துற சவுண்ட் கேக்குது. இவங்களும் ஏதோ பிரச்சனை போல நாங்க வந்து பார்க்க அந்த டாங்கோட பொண்ணு சோம்ஸ்ரீ தான் டாங்கோட ஹஸ்பண்ட் போட்டு சுத்தியில வச்சு பயங்கரமா அடிச்சு அவனை வெளியே தள்ளி விடுறா. அதோட சோம்ஸ்ரீ அவன் மேலேயும் அவங்க அப்பா மேலேயும் அந்த மண்ணெல்லாம் எடுத்து ஊத்தி விட்டுறா. அப்ப சாய் அங்க வந்துடுறாரு. நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு டாங் கேட்க சோம்ஸ்ரீ சொல்றா, நான் சோம்ஸ்ரீயே இல்ல, பட்டர்ஃபிளை ஃபேரின்ட்டு. அப்ப டாங் அதிர்ச்சியாயே ஜியான்டிங் கிட்டலாம் கேட்கறா, இதெல்லாம் உண்மை இல்ல, பொய்ன்னு சொன்னீங்களே, பட் இப்ப பட்டர்ஃபிளை ஃபேரி இப்படி பண்றாங்களேன்ட்டு அந்த பொண்ணு கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிடுறா, நீங்க ப்ளீஸ் எங்க பொண்ணை விட்டுருங்கன்ட்டு. அதுக்கப்புறம் சோம்ஸ்ரீ சிரிச்சுட்டு ஒரு பெரிய ட்விஸ்ட் எடுத்து வைக்கிறா பாருங்க. இது யாராவது கெஸ் பண்ணீங்களான்னு சொல்லுங்க. நான் சோம்ஸ்ரீ இல்ல, சோம்ஸ்ரீ அந்த தீ விபத்துல இறந்துட்டான்னு சொல்றா. அதோட நான் சூன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருக்கும் பேரதிர்ச்சி. அப்ப சாய் அந்த பொண்ணு சூவை பார்த்து, நீ ஒரு விக்டிம், உனக்கு வந்து ஒரு கெடுதல் நடந்திருக்கு, அதுக்கான தண்டனையை நாங்க கண்டிப்பா வாங்கி கொடுப்போம்னு சொல்ல அந்த பொண்ணு சொல்றா, இந்த ஊர்ல எத்தனையோ பொண்ணுங்களை கடத்திட்டு வந்திருக்காங்க, ஆனா அவங்க யாருக்குமே இது வரைக்கும் தண்டனை கிடைச்சது இல்லையன்ட்டு. அப்ப இவங்கெல்லாம் கேக்குறாங்க, இந்த ஊர்ல நடந்த கொலையெல்லாம் நீதான் பண்ணியான்ட்டு. அதுக்கு அந்த பொண்ணு, ஆமா, அந்த ஜோசியக்கார சொன்னபடி இவங்களாம் இறக்க வேண்டியவங்க தான், அதனாலதான் அப்படிலாம் பண்ணேன்னு சொல்ல சாய் கேக்குறாரு, அப்படி பார்த்தா இந்த டாங்கோட ஹஸ்பண்ட் வந்து அந்த லிஸ்ட்லயே இல்ல, இவரையே இப்படி குரூவலா தாக்கியிருக்கன்ட்டு. அப்ப அந்த பொண்ணு சாயை பார்த்து, இவனை நான் கொடூரமா தாக்கினா, இவன் என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமான்ட்டு அந்த பொண்ணு அவளோட வழிகள்லாம் சொல்றா. என்னன்னா இந்த பொண்ணை கல்யாணம் பண்றதுக்காக வித்துட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு நிறைய டைம் தப்பிச்சு போக ட்ரை பண்ண போலாம், இவன் போட்டு அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஒரு நாள் இந்த பொண்ணை கட்டி போட்டு அவன் பையன் கிட்ட இந்த பொண்ணை அபியூஸ் பண்ண சொல்லியிருப்பான். ஆனா அந்த பையனுக்கு அது தெரிஞ்சிருக்காது. அதனால இவன் அந்த பொண்ணை அபியூஸ் பண்ணி ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கான். அதுக்கப்புறம் பல டைம் இந்த மாதிரி சித்திரவதை இந்த பொண்ணு அனுபவிச்சிருக்கா. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு இறந்தெல்லாம் நினைச்சு அந்த வீட்டை வந்து தீ வச்சு கொளுத்திருக்கா.
ஆனா அதுக்குள்ள சோம்ஸ்ரீ இருந்திருப்பான்னு இந்த பொண்ணு எதிர்பார்த்திருக்கல. ஸோ சோம்ஸ்ரீ பார்த்தோன்னே அந்த பொண்ணை காப்பாத்திலன்னு நினைச்சிருக்கான். ஆனா அதுக்குள்ள அந்த வீட்டுல இருக்க ஒரு தூண் விழுந்து சோம்ஸ்ரீ இந்த பொண்ணால காப்பாற்ற முடியாம போயிருச்சு. அதுக்கப்புறம் தான் சோம்ஸ்ரீ இறந்துட்டால. ஸோ சோம்ஸ்ரீ இடத்துல இந்த பொண்ணு உட்காந்துட்டு இந்த மருமக சூ வந்து சோம்ஸ்ரீயாட்டு இத்தனை நாள் நடிச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா அந்த டாங்கோட ஹஸ்பண்ட் அதையும் கண்டுபிடிச்சிட்டான். இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மறுபடியும் வந்து இந்த சூவை தொல்லை பண்ணியிருக்கான். உன்னை பத்தின எல்லா உண்மையும் வெளியே சொன்னா இந்த ஊருக்காரங்கெல்லாம் உன்னை அடிச்சே கொண்டுருவாங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப பயமுறுத்திருக்கான். ஸோ அந்த பொண்ணு சாயை பார்த்து இப்ப சொல்லுங்க யார் கொடூரமா நடந்துக்கிட்டாங்கன்னு கேட்க சாய், ஜின்லிங், ஜியான்டிங் எல்லாருக்கும் இந்த பொண்ணோட நிலைமையை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி மற்றவங்களெல்லாம் நீதான் கொலை பண்ணியா, அது ஏன் பண்ணன்னு கேட்க அந்த ஜோசியக்காரன் தான் சொன்னால அந்த லிஸ்ட்ல இருக்க மாதிரி இவங்கெல்லாம் இறக்க வேண்டியவங்க தான், அதான் நானும் கொலை பண்ணேன்னு சொல்ல ஜியான்டிங் கேட்குறான் ஆனா உன்னாலதான் நடக்கவே முடியாதுன்ட்டு. ஆனா அங்கதான் இவங்க ஒரு விஷயத்தை யோசிக்கல. ஆக்சுவலா சோம்ஸ்ரீ அதாவது டாங்கோட பொண்ணுக்கு தான் சின்ன வயசுல கால் உடஞ்சு நடக்க முடியாது. ஆனா இவ வந்து சூதானே, ஸோ இவளால நடக்க முடியும். அவ எந்திரிச்சு நிக்க எல்லாரும் மறுபடியும் சாக்காயிடுறாங்க. அப்ப சாய் சூக்கிட்ட நாங்க வந்து உன்னை காப்பாத்துறோம், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரோம், இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிடும், நீங்க கூட வந்து உங்க ஃபேமிலி எல்லாம் பார்க்கலான்னு சொல்ல இந்த பொண்ணு சொல்றா எனக்கு ஃபேமிலின்னு யாருமே இல்லை, நான் இத்தனை நாள் வாழ்ந்ததே எதுக்கும் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன், நீங்க மற்ற பொண்ணுங்களையும் இந்த புது பொண்ணையும் காப்பாத்தி கூட்டிட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அவதான் ஆல்ரெடி மண்ணெண்ணை ஊத்தி வச்சிருந்தால அது டாங்கோட ஹஸ்பண்ட் மேலே ஊத்திருப்பா. ஸோ ரெண்டு பேரையும் அவ கொளுத்திக்கிறா. அப்பயே சாய் அந்த பொண்ணை காப்பாத்தலான்னு வராரு. ஆனா அந்த பொண்ணு சிலிண்டர் எடுத்து வச்சிடறா. ஸோ சாய் வந்து மற்றவங்களை காப்பாற்றி ஆக வேண்டிய சுச்சுவேஷன்ல எல்லாரும் அங்கிருந்து ஓடிடுறாங்க. ஸோ சிலிண்டர்ல நெருப்பு பட்டு அந்த இடமே மொத்தமா வெடிக்குது. மற்றவங்களாம் தப்பிச்சிடுறாங்க. ஆனா அப்பயே அந்த சூவும் இறந்துடுறா. அப்படியே ஜூனியர் டீமே காட்டினாங்கன்னா அவங்க அந்த காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கும் போது அங்க ஒரு பட்டர்ஃப்ளை சிலை இருந்திருக்கும்ல, இதுக்கு முன்னாடி சாய் கூட பார்த்துட்டு பயந்துருப்பாரு. அந்த இடத்துக்கிட்டலாம் வந்துட்டான். ஸோ பக்கத்துல எங்கேயாச்சும் தேடி பார்க்கலாம்னா அப்படியே தேடிட்டு இருக்கான். அப்படியே சாயை காட்டினாங்கன்னா டாங்குக்கு வந்து இப்போ அவங்க குடும்பத்துல யாருமே உயிரோட இல்லை, அதோட டாங்கை எங்க கடத்திட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ உங்களையும் காப்பாற்றி கூட்டிட்டு போறேன்னு சொல்ல அந்த வேலைக்காரி பொண்ணையும் இவங்க கூப்பிடுறாங்க. ஆனா அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அவங்க குழந்தைங்க இருக்கு. ஸோ அந்த குழந்தைய விட்டு இவங்களால வர முடியாது. டாங்குக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணை இங்க விட்டுட்டு போக அவங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் அந்த பொண்ணு அங்க வரமாட்டால, அதனால இவங்களாம் அப்படியே கிளம்புறாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த ஊராளுங்கெல்லாம் சுத்திடுறாங்க இங்க இருந்து இந்த பொண்ணுங்களா வெளியே போக கூடாதுன்னு. ஸோ இவனுங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. சாயும் அவனுங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணுங்களெல்லாம் காப்பாத்திட்டு இருக்காங்க. அந்த வாய் பேச முடியாத பொண்ணு இவங்க இழுக்கும் போதும் ஜியான்டிங்கும் ஜின்லிங்கும் வந்து அந்த பொண்ணை காப்பாத்துறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்களுக்கு சாதகமா ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா அந்த காட்டுக்குள்ள நிறைய பட்டாம்பூச்சி நிறைய புகழெல்லாம் வர மாதிரி இருக்கு. அப்ப ஜியான்டிங் ஒரு ஐடியா யோசிச்சு கொஞ்சம் தூரம் ஓடி போய் நின்று எல்லாருக்கிட்டையும் கத்துறான், நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பட்டர்ஃப்ளை ஃபேரியை கோவப்படுத்திட்டீங்கன்னு. இவன் இப்படி பேசுறதை பார்த்து சாயை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா நீங்களே இப்படி மதிக்காம கோவப்படுத்திட்டீங்கன்னு சொல்ல அவங்களா சொல்றாங்க, நீங்க தானே இதுக்கு முன்னாடிலாம் பட்டர்ஃப்ளை ஃபேரின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்ப என்ன நாடகம் போடுறீங்கன்ட்டு. ஆனா சாயும் ஜியான்டிங் எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, இதுக்கு மேலேயும் பட்டர்ஃப்ளை ஃபேரியை கோவப்படுத்தாதீங்க, இப்பயே மண்டிடுங்க, நாங்களா வெளியூர் தான், ஆனா நீங்களா உள்ளூர், கண்டிப்பா மண்டி போட்டே ஆகணும்ட்டு. ஆனா இவனுங்களாம் கொஞ்சம் யோசிச்சாலும் அப்படி பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் டாங் ஒரு முடிவு பண்றாங்க, என்னன்னா இந்த மருமக பொண்ணையாச்சும் அட்லீஸ்ட் காப்பாத்தி விட்டணும்ட்டு டாங் அங்க உட்காந்து வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. டாங்க பார்த்தோன்னா மற்றவங்கள வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மருமக பொண்ணு இவங்க போன்னு சொல்ல சாய் இவங்க பண்றதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறாரு. அப்ப சாய் டாங் கட்ட கண்டிப்பா உங்களை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து சேவ் பண்ணி கூட்டிட்டு போறாரு. ஸோ இவங்க அங்கிருந்து ரொம்ப தூரம் ஓடி வந்து ஒரு இடத்துல நின்று ரிலாக்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு ஜியான்டிங் சொல்றான், இவங்களாம் பட்டர்ஃப்ளை ஃபேரின்னு ஒரு விஷயத்தை வச்சு பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையா பார்த்தா பட்டர்ஃப்ளைஸ் வந்து இப்ப காட்டுக்குள்ள இருக்குல்ல, திடீர்னு அத்தனை மனுஷங்க வரதை பார்த்தோன்னே அதுங்கெல்லாம் பயந்துதான் அப்படி பறந்துருக்கு. அங்க அட்மாஸ்பியர் அந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அதை தான் ஜியான்டிங் இவங்களுக்கு சாதமா யூஸ் பண்ணிக்க சாயும் அந்த அசைன்மெண்ட்டை புரிஞ்சுட்டு கரெக்டா நடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஆறாட்டு இருக்கு. ஸோ சாயும் ஜின்லிங்கும் அங்க இறங்கி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரிவாட்டு இருக்கு. அதுக்கு மேல இப்ப ஜியான்டிங்கும் அந்த பொண்ணு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா அங்க மறுபடியும் ஒரு ட்விஸ்ட், ஜியான்டிங் அந்த பொண்ணு கிட்ட இங்க இருந்து ஓடிருங்கிறான். ஸோ ஜியான்டிங் ஏன் அப்படி சொல்றான்னு தெரியல. அதோட சாயும் ஜின்லிங்கும் திரும்பி பார்த்துட்டு அங்க என்ன இருக்கு நம்மளை காட்டல, ஆனா ஜியான்டிங்னு சொல்லிட்டு இவங்க சாக்காகிறாங்க. இப்ப ஜியான்டிங்கும் ஆபத்து போல. எபிசோட் 20 ஸ்டார்டிங்ல சாயும் ஜின்லிங்கும் ஜியான்டிங்னு கத்திட்டு அதிர்ச்சியோட வராங்க. என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு ஜியான்டிங் கழுத்துல கத்தி வச்சிருக்கா. அதுவும் இல்லாம அங்க ஒரு மரண ட்விஸ்ட் தராங்க.
என்னை மட்டும் நீங்க இப்ப விடலனா இவனை கொண்டு வந்துட்டு அந்த பொண்ணு ஆம்பளை வயசுல சொல்றா. இதை கேட்டோன்னே சாயும் ஜின்லிங்க்கும் மேலும் மேலும் அதிர்ச்சி. நீ யாருன்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்க ஜியான்டிங் சொல்றான் அவளோட காலை பாருன்ட்டு. அப்பதான் ஜின்லிங் பார்க்கும்போது அவளுக்கு புரியுது. நீ இதை ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லுன்னு ஜியான்டிங் கிட்ட கேட்கறான். என்னன்னா அவளோட பாதம் பெருசா இருக்கு. இவங்க இதுக்கு முன்னாடி மர்டரர் யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சாய் சொல்லியிருப்பார்ல, அந்த சேத்துல பதிஞ்ச கால் தடத்தை பார்த்தா அது ஒரு ஆணாதான் இருக்கணும், அது ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ இந்த பொண்ணு உண்மையாலே பொண்ணே இல்லை, ஒரு பாய்னு இப்பதான் இவங்களுக்கு தெரியுது. ஆனா ஜியான்டிங் இதெல்லாம் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டு எப்பயும் இந்த ஊர்ல இருந்து வந்துட்டான்ல, ஸோ ஈஸியா அவனை தப்பிக்க வச்சிடலான்ட்டு இங்கிருந்து போயிருன்னு சொல்லியிருப்பான். பட் ஜியான்டிங்க்கு இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல, அதனால இந்த பையன் பயந்துதான் ஜியான்டிங் கழுத்து மேல கத்தி வச்சிருக்கான். நீங்க என்ன ஜெயில போட்டுருவீங்களான்னு அந்த பையன் கேட்க சாய் சொல்றாரு, இவங்க 2 பேரும் விட்டு நான் வேணா உன்னோட ஹாஸ்டேஜா இருக்கேன், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, அந்த ஊர் மக்கள் உன்னை தாக்க வரப்பெல்லாம் இவங்க 2 பேர் தானே காப்பாத்தினாங்கன்ட்டு. அப்ப அந்த பையனும் யோசிச்சு பாக்குறான். இவங்க கிளம்பும் போது கூட அந்த ஊர் மக்கள்லாம் வந்து பிரச்சனை பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப கூட ஜின்லிங்கும் ஜியான்டிங்கும் அந்த பையனை சேஃபா பாத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த பையன் சொல்றான், நீங்களும் ரொம்ப கைண்டா இருக்கீங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், அதனாலன்னு சொல்லிட்டு அவனே சூசைட் பண்ணிக்க போக அப்ப கரெக்டா சாய் அவனை தள்ளி விட்டு காப்பாத்திடுறாரு. ஆனா சாய் உடனே அவனை கயிறால கட்டிடுறாரு. அப்படியே ஜியான்டிங் கிட்ட எதுக்கு நீ முன்னாடியே சொல்லன்னு திட்டிட்டு இருக்க. அப்ப அந்த பையன் சொல்றான், அவரை திட்டாதீங்க, என் மேலதான் எல்லா தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை பத்தின உண்மையை சொல்றான். என்னன்னா அங்கேயே ஒரு ட்விஸ்ட். ஸோ அந்த பையன் சொல்றான், நான் சூவோட தம்பி இல்ல தங்கச்சின்னு சொல்லிட்டு நடந்த கதையெல்லாம் இவன் சொல்றான். என்னன்னா இதுக்கு முன்னாடி சூவோட பிளாஷ்பேக்ல காட்டியிருப்பாங்கல்ல, சூ வந்து ஒரு சர்க்கஸ்ல போய் வளர்ற மாதிரி அப்ப வந்து ஒரு பையனை கூட்டிட்டு போயிருப்பா. ஸோ அந்த பையனும் கேர்ளாட ட்ரெஸ் பண்ணிப்பான்னு சொல்லிதான் அவ கூட்டிட்டு போயிருப்பா. அந்த குட்டி பையனே இவன் தான். ஸோ அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பையன் அப்பயும் கேர்ளாட ட்ரெஸ் பண்ணிட்டு பார்ல எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான் போல. ஆனா அங்க வந்த பசங்க இவனை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சூ இதெல்லாம் பார்த்துட்டு வந்து அவனை காப்பாத்துறான். அதுக்கப்புறம் சூ அவன் காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க அந்த பையன் கேட்கறான், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறது என்னோட தப்பு இல்லையேன்ட்டு. என்னன்னா இவனுக்கு டிரான்ஸ்ஜெண்டர் ஆட்ட ஃபீலிங்ஸ் இருக்கு போல. ஆனா சூ வந்து இவனுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கா. நீ என்ன பண்ணாலும் அதுக்கு துணையா இருப்பேன், நீ பண்றதுல எந்த தப்பு இருக்காதுன்ட்டு. ஸோ ஒரு அக்காவா சூவனை நல்லா பாத்துக்க இவங்க 2 பேருக்குள்ள இருக்க பாண்டிங் ரொம்ப அன்பா இருக்கு. ஆக்சுவலா சூ வந்து ஒரு பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுட்டு இருக்கா. அவ வேலை செய்யும் போது அந்த கிட்னாப்பர்ஸ் அவளை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேலையை விட்டு போகும்போது அவளை கடத்திட்டு போயிருக்காங்க. ஸோ சூ காணாம போனதுக்கு அப்புறம் இவன் நிறைய இடத்துல தேடி இருக்கான் அவங்க அக்காவை. போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து ரொம்ப நாள் தேடினதுக்கு அப்புறம் அவன் ஃப்ரெண்டு மூலமா ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. ஸோ சூவை கடத்தினவங்க யாருன்ட்டு அவன் ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிட்டான் போல. சூவோட தம்பி பேர் பீம். இப்ப பீம் வந்து கார்ல ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு போய் அந்த கிட்னாப்பர்ஸ் கிட்ட காசு கொடுத்து கேட்கும் போது அவங்க சொல்லிடுறாங்க இந்த வில்லேஜுக்கு தான் அந்த பொண்ணை கடத்திட்டு போனோன்ட்டு. அதுக்கப்புறம் பீம் தான் அக்காவை பார்க்கலான்னு அந்த வில்லேஜுக்கு போக அந்த கிராமத்துக்காரங்க கிட்ட கேட்கும் போது தான் அக்கா இறந்துட்டாங்கிற விஷயம் தெரிய வருது. ஸோ அவ இறந்து போன அந்த எரிஞ்ச வீட்டுல போய் இவன் ரொம்ப சோகமா அங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்க. அப்ப அங்க டாங் வரா. இவன் உடனே ஒளிஞ்சுக்கிறான். அந்த டாங்கும் எங்களை மன்னிச்சிரு, நீ இன்னொரு டைம் பிறக்கும் போது ஒரு நல்ல வீட்டுல பிறந்து நல்ல வாழ்க்கை வாழணும்ட்டு அவன் மன்னிச்சிருன்னு வேண்டிட்டு இருக்கிறத இவன் பார்த்துட்டு அழுதுட்டு இருக்கான். ஸோ தான் அக்கா இறப்புக்கு பழிவாங்க இவன் பெரிய பிளான் போட்டிருக்கான். ஸோ இவங்களை பயன்படுத்துறதுக்காக ஒரு வகை பட்டாம்பூச்சிகளை வந்து அந்த வீட்டுக்கிட்ட விட்டுறான். ஸோ அதோட ஃபீஸஸை பார்த்து தானே டாங் கூட சூவோட ரத்தம் பயந்துருப்பான். அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜோசிக்காரன் கெட்டப்ல இவன் தான் அந்த ஊருக்கு வந்திருக்கான். நீ உண்மையிலே ஜோசிக்காரன் இல்ல, அப்புறம் எப்படி உன்னை நம்பினாங்கன்னு கேட்டா இவங்களை ஏமாத்துறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல, சும்மா அதுக்கான செட்டப் வச்சுட்டு உட்கார்ந்தோன்னு இவங்க நம்பிட்டாங்க. ஸோ அப்படிதான் டாங்கு இவன் கிட்ட வந்திருக்கா. அதுக்கப்புறம் அந்த சாபத்திற்கான லைன்ஸ்ன்ட்டு இவன் யாரெல்லாம் கொலை பண்ண போறானோ அதெல்லாம் டாங் கிட்ட கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் அந்த எரிஞ்ச வீட்டுக்கு டாங் கூட போயிருப்பான்ல, அங்க போய் ஒரு ஆக்டிங்க போட்டு அதுக்கப்புறம் இவன் சொன்னான்ல 1 வருஷம் கழிச்சு எந்த சொந்த பந்தமும் இல்லாத ஒரு ஊமை பொண்ணு உங்க 2வது பையனுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு இவன் சொல்லியிருப்பான்ல. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா இவன் வாய்ஸை வச்சு இவன் பையன் கண்டுபிடிச்சிடக்கூடாதுல்ல. இன்னொரு காரணம் என்னன்னா இவன் அந்த 1 வருஷத்துல சர்ஜரி பண்ணி பொண்ணாவே மாறிட்டான். ஸோ பீம் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர். அவ தான் அக்காக்காக ஒரு பொண்ணா மாதிரி அவ இறப்புக்கு காரணமானவங்களெல்லாம் பழிவாங்க போறா. ஸோ டாங் கிட்ட சொன்ன மாதிரியே 1 இயர் கழிச்சு அந்த கிட்னாப்பர்ஸ் எங்க இருப்பாங்கன்னு தான் பீமுக்கு தெரியும்ல. அந்த ரோட் சைட்ல போகும்போது வாய் பேச முடியாத பொண்ணாட்டு இவ்வளவு நடிச்சிட்டு இருக்கா. அது அந்த கிட்னாப்பர்ஸை பார்த்து இவ்வளவு ஃபாலோ பண்ணிருக்காங்க. அப்படியே அவன் நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல கூட டச் அப் பண்ற மாதிரி கண்ணாடி எடுத்து வச்சு இவங்க ஃபாலோ பண்றாங்களான்னு அந்த பொண்ணு செக் பண்ணிருப்பா. ஸோ பீமோட பிளான் படியே அவளை கடத்திட்டு அந்த வில்லேஜுக்கு போயிடுறாங்க. இந்த கதையில அவ சொன்னதுக்கு அப்புறம் ஜியான்டிங் கோவம் வந்துருச்சு. அவளை கட்டி வச்சிருக்கிறது ஜியான்டிங் சுத்தமா பிடிக்கல. உடனே இப்ப அவளோட கட்டை ஊத்து விட்டு அவளுக்கு தண்ணி கொடுக்குறான். நீங்க எப்ப என்னை பத்தி கண்டுபிடிச்சீங்கன்னு அந்த பொண்ணு கேட்க அப்ப ஜியான்டிங் சொல்றான், இந்த பொண்ணு தூக்குல மாட்டிருப்பாள்ல, அப்ப வந்து அவளோட காலை பார்த்திருப்பான். ஒரு பொண்ணோட பாதத்துக்கும் ஆணோட பாதத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியும்ல. அது ஃபர்ஸ்ட் ஜியான்டிக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கும். அதுக்கப்புறம் இவங்க தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் அந்த மலை மேல தானே எரிப்பு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு இடத்துல எல்லாரையும் ஜியான்டிங் தூக்கி விட்டுருப்பான். அப்ப அந்த பொண்ணை தூக்கி
தூக்கி விடும் போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து நிறைய ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். ஸோ அது மூலமாக தான் ஜியான்டிங் சந்தேகம் அதிகமாகி அவன் என்ன நடந்திருக்குன்னு கெஸ் பண்ணிட்டான். ஆக்சுவலாக அவளோட ஹஸ்பண்ட் இறந்தப்ப இவளாதான் கயிறை இவ கையில் கட்டியிருக்கா. ஸோ இவங்களாம் வந்து கேட்கும் போது ஒரு மாஸ்க் போட்ட ஆள் தான் தான் ஹஸ்பண்டை கடத்திட்டு போனதா இவ சொல்லி இவங்களெல்லாம் டைவர்ட் பண்ணியிருக்கா. இவங்களுக்கு சந்தேகம் வரும்ல, அந்த ஊர் தலைவரை நீ எப்படி கொன்ன, ஏன்னா அங்கே 16 பிஸ்கெட் இருந்துச்சு, நீ அந்த ஒரு பிஸ்கெட்ல மட்டும் விஷத்தை தடவி இருந்தியா இல்லை எல்லாத்துலேயும் தடவி இருந்தியான்ட்டு. அதுக்கான பதில பீம் சொல்றா, கல்யாணத்துக்காக அந்த பிஸ்கெட்லாம் செஞ்சு வச்சிருக்கும் போது யாரும் பார்க்காதப்ப ஒரு பிஸ்கெட்ல மட்டும் இவ அந்த விஷத்தை தடவி இருப்பா. பட் கரெக்டாக அது ஊர் தலைவருக்கு போக இவ விசுவல் ட்ராப் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்பா. என்னன்னா அங்கே 8 சின்ன பிஸ்கெட் 8 பெரிய பிஸ்கெட் இருக்கா. இவ என்ன பண்ணியிருப்பானா 7 சின்ன பிஸ்கெட்டுக்கு மேலே ஒரு பெரிய பிஸ்கெட் எடுத்து வச்சிருப்பா. ஸோ அந்த ட்ரீவை அந்த ஊர் தலைவர் கொடுக்கும்போது டக்குன்னு யாராக இருந்தாலும் கை வந்து அந்த மேலே இருக்க அந்த பெரிய பிஸ்கெட்டுக்கு தானே போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி கரெக்டாக அவனை கொலை பண்ணியிருப்பா. இந்த டாங்கோட ஹஸ்பண்ட் பற்றி தான் தெரியும்ல. ஸோ அவங்ககிட்ட இருந்து இந்த பொது பொண்ணை கொஞ்சம் சேஃபாக வச்சுக்கணுங்கிறதுக்காக கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நட்டு இந்த பொண்ணு கூட தூங்கியிருப்பா. ஸோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நட்டை தூக்கில் தொங்க விட்டு இவ கொலை பண்ணியிருப்பா. ஆக்சுவலாக சூவும் இவளும் சர்க்கஸில் வளர்ந்தவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் நட்டை மேலே தொங்க விட்டுருப்பா. ஆனால் இப்போ ஒரு கேள்வி வரும்ல, எதுக்கு அந்த ஊர் தலைவரை கொலை பண்ணுன்ட்டு. ஆக்சுவலாக நட் வந்து கிட்னாப் பண்ணிட்டு வராளா, இந்த ஊர் தலைவரும் அந்த பொண்ணுங்களெல்லாம் அபியூஸ் பண்ணியிருக்கான். ஸோ அவனும் கெட்டவன் தான். அதனால தான் அந்த ஊர் தலைவரையும் இந்த பீம் கொலை பண்ணியிருக்கா. அதெல்லாம் சரி, ஆனால் டாங்கோட செகண்ட் பையனை நீ ஏன் கொலை பண்ணன்ட்டு இவங்களா கேட்க, அப்போ அந்த பொண்ணு சொல்றா, நான் அவனை கொலை பண்ணணும்னு நினைச்சது உண்மைதான், அதனால தான் அந்த சாபத்திற்கான லைன்ஸ்ல கூட அவனையும் இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். ஆனால் அவனை கொலை பண்ணலான்னு நினைக்கும் போது எனக்கு அதுக்கு மனசு வரவே இல்லை. ஸோ கொலை பண்ண வேணான்ட்டு நான் விட்டுட்டேன். ஸோ அந்த பொண்ணுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அவன் ஆல்ரெடி நேச்சுரலாகவே இறந்துட்டான்ட்டு. ஸோ அந்த குளத்துல தூக்கி போகிற வேலையை மட்டும்தான் இந்த பொண்ணு பார்த்துருக்கா. ஆக்சுவலாக இந்த பொண்ணு ஜோசியக்காரனாட்ட வந்து டாங் கட்ட 4 லைன்ஸ் கொடுத்துருப்பாளா, அதுபடி அந்த ஊர் தலைவரை கொலை பண்ணியாச்சு, நட்டை கொலை பண்ணியாச்சு, டாங்கோட செகண்ட் பையனை கொலை பண்ண மாதிரி செட் பண்ணிட்டான். பட் அதில் இன்னொரு லைன் இருக்கும்ல, கல்யாண பொண்ணு தூக்கில் தொங்குவான்ட்டு. ஸோ அந்த லைனும் உண்மைங்கிற மாதிரி இந்த குடும்பத்தை பயமுறுத்தணும்னு யோசிச்சிருப்பா. ஸோ அன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னா, இந்த டாங்கோட ஹஸ்பண்ட் இந்த பொண்ணை உள்ள கட்டி போட்டு அவன் வெளியே வந்து காவலுக்கு நின்றுருப்பான். அப்பதான் சாய் ஜியான்டிங் ஜின்லிங்லாம் இந்த பொண்ணை காப்பாற்ற வந்திருப்பாங்க. பட் அந்த டாங்கோட ஹஸ்பண்டுக்கு சரியாவே கட்டி போட தெரியல. இவ அதை ஈஸியாக அவுத்துட்டு கயிறை வச்சு தூக்கு மாட்டுற மாதிரி இவளே தான் செட் பண்ணியிருக்கா. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இவ அதை பண்ணியிருக்கா. ஏன்னா அந்த குடும்பத்தை பயமுறுத்தணும்ல. பட் இவங்க 3 பேரும் அங்கே கரெக்டான டைம்ல போகலன்னா என்ன வேணா நடந்திருக்கலாம். அப்ப சாய் இந்த பொண்ணை பார்த்து, அப்படின்னா நீ தானே அந்த டெலிஃபோன் ஒயரை கட் பண்ணன்னு கேட்க, அந்த பொண்ணு கேட்குறா, என்னது டெலிஃபோன் ஒயரா, அது என்னன்ட்டு. அப்பெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலையேன்னு சொல்ல, அப்போ இவங்களாம் சாகாடுறாங்க. அப்போ யார் தான் அந்த ஒயரை கட் பண்ணதுன்ட்டு. இதே சஸ்பென்ஸ் ப்ளஸ் ட்விஸ்டோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இனி வர இன்ட்ரெஸ்டிங்கான வேற லெவலான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.